எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு தொக்கு வகை. இது வந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலைனாலுமே கெட்டு போகாமே இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் தொக்குக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் எல்லாமே பொடியாக நறுக்கிக்கோங்க. எவ்வளோ பொடியாக நறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தொக்கு நல்லாயிருக்கும். உங்களால் இந்த மாதிரி பொடி பொடியாக வெங்காயத்தை அறிய முடியல அப்படின்னா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துருங்க. ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ஏன்னா வெங்காயத்தில் அப்புறம் ஜூஸாக தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். தொக்குக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு அடி அடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தொக்குக்கு நான் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பெரிய வெங்காயத்தை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நீங்கள் ட்ராவலுக்காக இந்த தொக்கு செய்கிறீங்க, 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்காமலே அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றவே கூடாது நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே. ஸோ அதனால் எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா கெடாமல் இருக்கும். 2 நாள்னா 3 நாள் வரைக்குமே கெடாமே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல். வெங்காயம் நல்லா வதங்க விடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கினோன்னே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் பொதுவாகவே தாளிக்கும் போது தான் கருவேப்பிலை போடுவாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டிங்கன்னா இது தனி வாசனையாக இருக்கும் எப்பயுமே. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே தொக்குக்கு நீங்கள் நாட்டு தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நாட்டு தக்காளியில் தான் ஜூஸ் ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளுக்கு தொக்கு நல்லாயிருக்கும். பெங்களூர் தக்காளி இதுக்கு அவ்வளோவா எடுக்காது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. தொக்குக்கு பொதுவாகவே நாட்டு தக்காளி தான் நல்லாயிருக்கும். அதில் தான் ஜூஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ பெங்களூர் தக்காளி அவ்வளோவா எடுக்காது இதுக்கு. அதில் ஜூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து நாட்டு தக்காளியே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தக்காளி போட்டு வதங்க விட்டோன்னே மூடி போட்டு இதை ஒரு 7 நிமிஷம் மூடி மீடியமான ஃப்ளேமில் வதங்க விடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி நம்மளுக்கு வரும். அதனால் ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் இதை வதங்க விடுவோம். ஏழு நிமிஷம் கழித்து நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா தக்காளி சாறு விட்டுருக்கு பார்த்தீங்களா, நல்லா தக்காளி வெந்து அந்த தக்காளியோட சாரெல்லாம் நல்லா வெளில வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மத்து எடுத்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா தொக்கு வந்து ஒரு அந்த தக்காளியோட தோல், வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாயில் தென்படாமல் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அடுத்து வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது எப்பயும் போல் வீட்டில் அரைச்சது தான். வெறும் மிளகாத்தூள் ப்ளைன் சில்லி பவுடரை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைனா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து தொக்கில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளையும் சேர்த்து நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் இல்லையா தக்காளி வதங்குறப்பே. ஸோ இந்த ஸ்டேஜில் வெறும் மிளகாத்தூளை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. ப்ளைன் மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்டோன்னே ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியமான ஹீட்டில் வேக விடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் போதும். ஒரு மீடியமான ஹீட்டில் நம்ம இதை வேக விடுவோம்.
10 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே மேலே வந்து இந்த மாதிரி நிற்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு. நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் ட்ராவலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா 2-3 டேஸ் வரைக்கும் நீங்கள் கெடாமல் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நிறைய ஆயில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இல்லை ஒன் டேக்கு தான் நான் தொக்கு செய்கிறோம், அதாவது நைட்டுக்கோ மார்னிங்கோ தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஊற்றி தொக்குக்கு வதக்கினாலே போதும். இந்த தொக்கு சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கோ தோசைக்கோ சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து இந்த தொக்கோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கீழே எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு என்ன பண்ணணும், எப்படி மாவு பசையணும் அப்படிங்கிறத நான் வந்து லாஸ்ட் வீடியோ வீட் சமோசா பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.